லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க நண்பர்களே. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18/12/2025க்கான ஒரு கசிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கசிங் தான் நம்ம எடுத்து வந்துருக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 17ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 502. ஓகேவா, 502க்கு நம்ம வந்து என்ன நம்பர்ஸ் கொடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, நம்ம வந்து நேற்று வந்து 2 மெத்தட்ஸ் வந்து எடுத்தோம். ஒரு மெத்தடில் 5 1 எடுத்துருந்தோம். வந்தால் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரலாம், சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வர மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 502க்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ போர்டில் சொன்ன மாதிரி 5ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான இன்னைக்கு வந்து கிடச்சிருக்கு நம்பர்களே. அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர் வந்து எடுத்திருந்தோம். ஆனால் வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்லேயே நம்ம வந்து 9 2 வந்து எடுத்திருந்தோம். ஒரு 2 ரூட் நான் எடுத்துருப்பேன். ஒரு ரூட்டில் 9 2 வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு வந்து எடுத்திருந்தோம். ஏ அண்ட் சி போர்டு நம்ம வந்து இதையும் எடுத்தோம். ஆனால் நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் 9 நம்பர் புது மெத்தடில் வந்து சிங்கிள் நம்பர் 9 நம்பர் கிடச்சாலும் நான் 9 நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் நம்ம வந்து புது மெத்தட் வந்து நம்ம வந்து நேற்றுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு மெத்தட் எடுத்தோம். வந்து எத்தனை நாள் பாஸ் ஆகும்னு தெரியல, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்கல, ஆனால் மார்க் பண்ணி மட்டும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏசி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் இன்றைக்கி வந்து ஏசிக்கு ஒரு சூப்பரான வினிங்ஸாக நம்ம நம்பர் எடுத்து வந்துருக்கிறோம். ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 52 நம்பர் நம்ம ஒரு அருமையான ஒரு கசிங் தான். நம்ம ரொம்ப நாள் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிசிஏ பிசி வினிங்ஸ் எடுக்கல. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா கனெக்ட் ஆக மாட்டேன்ட்டுச்சு. இன்றைக்கி ஒரு ஏசிக்கு ஒரு அருமையான வினிங்ஸ் எடுத்து வந்துருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வந்து நாளைக்கு ஒரு அருமையான கசிங் மாதிரி தான் நான் எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கும் சிங்கிள் நம்பர் எடுத்து வந்திருக்கேன் வீக்லி சாட்டில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன நம்பர் சொல்ல வரோம் உங்களுக்கு வந்து புரிய வரும். உங்களுக்கு ஈஸியாக கசிங் எடுக்கிறது உங்கள் கணக்கெல்லாம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நண்பர்களே. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே மேலே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் நீங்கள் நம்பர் வைக்க வந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஐசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பர் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பளே. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். ஓகேவா, நம்ம வந்து ரொம்ப நாளாகவே ஏஜென்சி கொடுத்துருக்கோம். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த நம்பிக்கையாக வந்து நீங்கள் நம்பர் வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பர்களே. ஓகேவா, ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு வீக்லி சார்ட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட் 2 சார்ட்லேயும் நான் வந்து இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு 2 ரூட்டு கிடச்சிருக்கிறதுனால இன்றைக்கி 2 ரூட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, 453 வியாழக்கிழமை வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கார்னே ப்ளஸ் 602 ரூபாய்க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 453 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து 453 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எப்பயும் போல் எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 694 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்பளே. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய ஒரு நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இது நம்ம வந்து 453 வச்சுட்டு நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 954. 954 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 954 எஸ்ஏன் ஆப்ஷன் 694 போட நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, அது நம்ம 954 செடியில் நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 929 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 929 எஸ்ஏன் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, இது நம்ம 929 வச்சது நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 262 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 262 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 694 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் நம்பர்களே. நம்ம 262 செடியில் நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஏதாச்சும் 8ஆம் நம்பர் வந்தால் எந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்தோம். இதில் வந்து 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. 950 2ஆம் நம்பர் அடுத்து நமக்கு வந்து 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு ஒரு 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. உங்கள் அனைப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர்களே. மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 453 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். நம்ம 453 போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் 690
663 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நண்பர்களே. இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தி இதோட 663 போட்டுக்கிறோம். இதை வந்து முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 91 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. இதில் வந்து 453 வச்சுருக்கீங்க. நமக்கு 9 ஒரு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 954 எஸ்என் ஆப்ஷன் 663 போடுங்க. நமக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா 0 பிளட்டி 9ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம வந்து 954 வச்சுருக்கீங்க. நமக்கு 0 பிளட்டி 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 929 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்பம் நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 929 எஸ்என் ஆப்ஷன் 663 கூட நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பிளட்டி 2. ஓகேவா. 1 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் நம்பர்களே. ஓகேவா. நம்ம 929 வச்சுட்டு நமக்கு 1 பிளட்டி 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டன் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 262 வச்சு நம்ம அடுத்த நாள் ஒரு ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 262 எஸ்என் ஆப்ஷன் 663 போடுங்க. நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பிளட்டி 3. ஓகேவா. 7 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. திருப்பி நம்ம வந்து 262 சொல்லி நமக்கு 7 3 கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. அடுத்தது நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர். நம்ம எஸ்என் ஆப்ஷன் போடுற மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டுக்கு தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 7 அல்லது 3 இந்த ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் ஆன்சராக எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 2க்கு 7 இந்த மாதிரி பவரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் கொஞ்சம் நாளாகவே கணக்கில் வர்றது, ஆனால் கேமில் வர மாட்டேங்குது. அதனால் 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்தாலும் எடுத்துங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம் சிங்கிள் நம்பர். இதில் வந்து 7 பிளட்டி 3ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். இதில் ஏசிக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 87 அல்லது 78 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குலாங்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் டைப் பண்ணி பாருங்க நம்பளே. அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நம்பளே. ஓகேவா. ஓகே மலே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் எடுத்தோம். அடுத்து ஒரு டெய்லி சார்ட் ஒரு மெத்தட்ஸை நம்ம வந்து எடுத்துருந்தோம். நேற்று ஒரு மெத்தட்ஸ் வந்து எடுத்துருந்தோம். ஒரு 5 டேஸ் ஒரு டேஸ் ரிசல்ட்டு நம்ம 5 ஒன்று எடுத்தோம். அந்த ரூட் வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ரூட்டு கிடைக்கல, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம ஒரு இன்னொரு ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 682 வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதே நம்ம வந்து 682 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 439 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அல்லது 6. 7 அல்லது 6 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. இது நம்ம 682 வச்சு நமக்கு 7 6ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 465 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அது நம்ம வந்து 465 ரூட் ஆப்ஷன் 439 போட்டு நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பிளட்டி 7. 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம வந்து 465 சொல்லி நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 494 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 494 ரூட் ஆப்ஷன் 439 போடல நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிளட்டி 1. 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம 494 வச்சு நமக்கு 2 பிளட்டி 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 502 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 502 ரூட் ஆப்ஷன் 439 போடல நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 பிளட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் நம்பர்களே. ஓகேவா. அதுலேயுமே நம்ம 502 வச்சு நமக்கு 8 பிளட்டி 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஒரு டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்தோம். இதில் வந்து 6ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 4ஆம் நம்பர், அடுத்தது நமக்கு வந்து 2ஆம் நம்பர் இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் 8 பிளட்டி 4 ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் மேக்ஸிமம் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியே நம்ம வந்து இன்னொரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். 682 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 682 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 699 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்கூடிய என்ன நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்பர் 7 பிளட்டி 4ன்னு கிடச்சிருக்கு. 7 பிளட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. அது நம்ம வந்து 682 வச்ச டெய்லி நமக்கு 7 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 465 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து
465 ரூட் ஆப்ஷன் 699 போடுது. நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 9+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்மளே ஓகேவா. அது நம்ம 465 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9+5 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நம்மளே ஓகே. அடுத்த நாள் 494 494 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். 494 ரூட் ஆப்ஷன் 699 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0+7 0+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்மளே ஓகேவா. அதே நம்ம 494 வச்சுட்டு நமக்கு 07 கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 502 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 502 ரூட் ஆப்ஷன் 699 போடுது. நமக்கு முதல்கூடிய நம்பர் 2+0. அதே நம்ம 502 வச்சுட்டு நமக்கு 2 0ன்னு கிடச்சிருக்கு நம்மளே. 2 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 502 வச்சுட்டு நமக்கு ஒரு 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வந்தால் எந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days எடுத்திருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அடுத்து நமக்கு 0 இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 2 அல்லது 0 ஒரு நம்பர்ஸ் வரணும். 8 4 ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம 8 அல்லது 4ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 0 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்துருக்க நம்மளே. ஆனால் வீக்லி சாட்டில் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசிக்கு 87 78 நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்துச்சாலும் நீங்கள் எடுத்து நம்பளே ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிக்கு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 82 28 80 08 42 24 40 04 நம்ம 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மளே. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நம்மளே ஓகேவா. இது ஒன்றும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஓகேவா. நம்மளால் முடிஞ்ச கசிங்க நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 502 ஓகேவா. 502 இன்றைக்கி ஒரு நிறைய பேர் வின்னிஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே ஒரு கசிங் கொடுத்துட்டு வராப்புல ஒரு அருமையான கசிங் தான் நம்ம கொடுத்துட்டு வராப்புல. ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல் போல் 508 கொடுத்துருக்காப்புல. 2 நம்பர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காப்புல என்னென்னு தெரியல. ஆனால் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா 508க்கு 50 நம்பர் 2 நம்பருமே ஒரு அருமையான வினிஷாக நம்பர்களே கொடுத்துருக்காப்புல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்காப்புல. ஆனால் யார் நம்பர்ஸ் அருமையான கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஒரு ஏபிபிசி கனெக்ட் பண்ணல. ஆனால் ஒரு 0வும் 5யும் தனித்தனியாக பிரிச்சுட்டாப்புல. அவனை சேர்த்திருந்தாப்புல ஒரு சூப்பரான வினிஷாக தந்திருக்கும் ஓகே. ஐயசாமி முருகேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 256 255 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி கொஞ்சம் திருப்பி போட்டிருந்தாப்புல ஒரு ஏசிக்கு ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் தான் எடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கசிங் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம 502 பார்த்தீங்கன்னா திருவங்கடம் போர்டு கசிங்க பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல. போர்டு மாறிச்சு. சி போர்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ண இருந்தால் கொஞ்சம் இவரை ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு சி போர்டு ஏ போர்டு கொஞ்சம் அதிகமான யூனிக்ஸ் தான் மெத்தடில் ஃபாலோ சூப்பராக கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரசி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 7ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் சூப்பரான ஒரு யூனிக்ஸ் தான் நம்பர்லேயே கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக கிஷோர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டு தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கசிங் தான். சி போர்டுக்கு ஒரு அருமையான ஒரு வினிஷ் தான் நம்மளே கொடுத்துருக்காப்புல ஓகேவா. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா 1ஆம் நம்பர்லாம் நாளைக்கு கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. எதாவது வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மாதிரி அடுத்தபடி தங்கராஜ் தங்கம் அவர் பார்த்தீங்கன்னா 505 585 மாதிரி கொடுத்துருக்காப்புல. டபுள்ஸ் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் ஒரு சூப்பரான கசிங் தான். ஆனால் ஒரு 2ஆம் நம்பர் மட்டும் போட்டுருந்தப்பல நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கும். ஒரு அருமையான ஒரு கசிங் தான் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஓகே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சூப்பரான நியூஸ் தான் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா 502க்கு பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காப்புல. 17 தேதி போட்டுருக்காப்புல. சாரி, ஆனால் பாக்ஸில் கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து வச்சுங்க. நம்ம வீடியோ ஓகேவா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு கசிங்களை சந்திப்போம் ஓகேவா.